அண்மை செய்தி அக்டோபர் 27 தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அக்டோபர் 27 தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அக்டோபர் 27 தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இது வெளியாகி இருக்கா? என்ன விவரம்? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டினுடைய தேதியை அறிவித்திருக்கிறார். செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துவதற்கான அனுமதி பெறப்பட்ட நிலையில தற்போது அடுத்த மாதம் 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடைபெறும் என்று கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. கழக கொடியேற்று விழாவின் போது நமது முதல் மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம். அந்த வகையில மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய கழகத்தின் கொள்கை தலைவர்கள், கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெறுவது என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழி நடத்தும் போக்கும் கொள்கையையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாகவும் பெருவிழாகவும் கொண்டாடப்பட உள்ளது என்றும் தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய உள்ள மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளை ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகள் தொடங்கப்பட உள்ளன என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்று தெரிவிக்கிறார். இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் என்றும் இந்நிலையில் நமது முதல் மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளுடன் உரிமையுடன் வேண்டுகிறேன் என்று விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம் என அந்த அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், அவருடைய கொள்கை குறித்தும் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்கனவே அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இருப்பார்கள் என்று தெரிய வந்திருந்தாலும் கூட அனைத்து விதமான கொள்கை சார்ந்தும் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவாக மாநாட்டில் அறிவிக்க இருப்பதாகவும், ஏற்கனவே இந்த மாநாட்டினுடைய பணிகள் தொடங்கி இருந்தாலும் கூட களப்பணிகள் நேரடியாக விரைவில் தொடங்க இருப்பதாகவும், அடுத்த மாதம் 27ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெறும் என்று கட்சியினுடைய தலைவர் விஜய் தற்போது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ்.